சென்னை சிட்டி ஒரு போஷ் அபார்ட்மெண்ட் ரூஃப் டாப் ட்ரோன் ஷாட் ஸ்லோவா இறங்குது. அங்கே நிற்கிறான் அருண் பிரகாஷ், ஒரு ஃபேமஸ் டெக் இன்ஃப்ளூயன்சர். ஹே கைஸ், உங்களோட அருண் பிரகாஷ் பேக் வித் அனதர் எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ. அவன் ஸ்மார்ட் போன்ல கேமரா ஆன் பண்ணி பேசுறான். ஆனா அந்த இன்ட்ரோக்குள்ளேயே அவனுடைய வஞ்சக பயணம் ஆரம்பிக்கிறது. அருண் ஒரு மிடில் கிளாஸ் காய், இன்ஜினியரிங் ஃபெயில் ஆன பிறகு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ரிவ்யூ பண்ணி 10 பேர் தான் பார்த்தாங்க. பட் அவன் கன்சிஸ்டண்டா இருக்க ஸ்லோலி ஒரு கல்ட் ஃபேன் பேஸ் உருவானது. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஒரு டெக் காட் மாதிரி ஆயிட்டான். லேப்டாப், டிஎஸ்எல்ஆர், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் பிராண்ட்ஸ் அனுப்பி ஹானஸ்ட் ரிவ்யூ கேட்க ஆரம்பிச்சாங்க. அவனுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் ரொம்பவே முக்கியமா இருந்தது. ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லி போட்டாலே நம்ம அருணோட சேனல் தான் வரும். டெக் சேனல்ஸ்லயே அதிக சப்ஸ்கிரைபரையும் இவன் வாங்கினான். ஒரு நாள் அருணுக்கு ஒரு டெக் ஸ்டார்ட் அப்ல இருந்து ஒரு சீக்ரெட் மெயில் வந்தது. 50 லட்சம் ரூபாய்க்கு பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லணும், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் அப்படின்னு. அருண் ஃபர்ஸ்ட் எசிடேட் பண்ணான். என் ஆடியன்ஸ் என்னை நம்புறாங்க, இதை எப்படி ஏற்கலாம் அப்படின்னு. ஆனா அவனோட சூழ்நிலையும் எக்கனாமிக் சிச்சுவேஷனும் அவனுக்கு அந்த மெயிலுக்கு ரிப்ளை போட துணிஞ்சது. அப்போதான் தெரிய வந்தது, அந்த சேனலுக்கு ஓனரே அவன் கிடையாது, அது வேற யாரோ 2 பேருன்னு. அந்த 2 பேர்கிட்ட அருண் கேட்க போது, இதுக்காக தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம், இதெல்லாம் நம்ம தள்ளி போடக்கூடாது, உடனே மெயில் பண்ணிடலாம். வஞ்சக ஆரம்பம். ஃபர்ஸ்ட் அவன் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போனை ரிவ்யூ பண்ணி இந்த போன் அசத்தல்னு சொல்லிக்கிட்டே போனான். ஆக்சுவலி அந்த போன் சிஎஸ் ஹீட்டிங் இஷ்யூக்கு ஃபேமஸ். பட் அருண் சொன்னதுனால மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு நாள் அந்த வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ நான் உன்னை நம்பி வாங்கினேன், போன் வேஸ்டா இருக்கு என்ற கமெண்ட் டெலிட் பண்ணிக்கிட்டே அவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனான். அவனுடைய லைஃப் ஒரு ட்ரீம் மாதிரி. மெர்சிடஸ், 5 ஸ்டார் ஹோட்டல் பார்ட்டிஸ், இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ், அந்த யூடியூப் மணி லைஃபே மாறிச்சு. பிராண்டுக்கு ஒரு பெட் டாகாவே அவன் ஆயிட்டான். மேக்புக், ஆண்ட்ராய்டு, ஐபோன் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கிடையே ஒரு பெயரை வச்சே பயாஸ்டா ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சான். இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அவன் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் பத்தி பேசினான். இந்த பிராண்ட் வியர் பண்ணா 100% அக்யூரேட் பிபி ஹார்ட் ரேட் டேட்டா கிடைக்கும் என்ன. ஆனா அது ஒரு சீப் சைனீஸ் க்ளோன் தான். இவன் வீடியோ பார்த்து ஒரு நபர் அந்த பிராண்டை நம்பி ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணி ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆனார். அவர் அருணை டைரக்டா எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே அருணை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அருண் ஸ்கேம் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சு. பிராண்ட் அவன் மேல் கேஸ் போட ஆரம்பிச்சது. அவன் சேமிச்ச 5 கோடி 10 லாயர் ஃபீஸுக்குள்ளேயே போயிடுச்சு. யூடியூப் சேனல் டிமானிட்டைஸ்ட் ஆயிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ். பப்ளிக்கோட ட்ரஸ்ட் 0. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அருணுக்கு ஒரு பிராண்டு கூட மெயில் பண்ணவே இல்லை. யூடியூப் லைவ் போனாலும் 0 வியூஸ். அவன் பொதுவாக வீடியோ போட்டாலே 1,00,000 வியூ வந்திருக்கும். ஆனா இப்போ அவனை பத்தி வீடியோ போட்டா 1,00,000 வியூ போகுது. நியூஸ் கேமர் அருண் இவன் மாட்டினது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் காரணம் அந்த 2 பேரு தான் சொல்லி இவன் சொல்ல, அந்த 2 பேரு நாங்கெல்லாம் கிடையாது, இவன் தான் முதல்ல காசு வாங்கி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்ல, 2 பேருக்கு இடையே ஒரு கெட்ட ஃப்ரீக்வன்சி போயிட்டு இருக்க போது நியூவா ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து இவங்க 3 பேரும் எக்ஸ்போஸ் பண்ணி இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. அந்த 3 பேரும் கூட்டுக்கலவானீங்க, இதுல யாரும் நல்லவங்கலாம் கிடையாது, எல்லாம் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க தான். இதனால நண்பர்களே, யூடியூப் ரிவ்யூவை பார்த்து வாங்குறத விட கடையில போய் பொருளை தொட்டு பார்த்து வாங்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா அவன் ரிவ்யூ பண்ற விதத்தை வச்சே அவனை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவா அதை புகழ்ந்து தர மாதிரி பேசினாலோ இல்ல வேற போனை கம்பேர் பண்ணி பேசினாலோ இதெல்லாம் பிராண்ட் செய்ய சொன்னதா தான் இருக்கும். அதனால கம்பேரிசன் வீடியோ இதெல்லாம் பார்த்து வாங்காதீங்க.